ஓம் ஷாமளாயை வித்மஹே ஹலஹஸ்தாயை தீமஹி தன்னோ வாராஹி பிரச்சோதயாது. ஜெய் வராகி. உலகெங்கும் வாழக்கூடிய அன்னை ஸ்ரீ கோட்டை வாராகியினுடைய பக்தர்கள் அனைவருக்கும் அடியேனின் ஆசியம். பங்குனி மாதத்துல தெய்வங்களுக்கு ஏன் இந்த உத்திரம் நட்சத்திரத்துல திருமணம் நடைபெறுகின்றது? இதனுடைய தாத்பரியம் என்ன? இந்த நாள்ல நாம் இந்த திருமணங்களை காணும் பொழுது நமக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன? நாம் செய்ய வேண்டியவை யாது? இப்படி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. இந்த பங்குனி மாதம் என்பது பார்த்தீங்கன்னா வசந்த காலம். இந்த பங்குனி மாதத்துல தான் பார்த்தீங்கன்னா வசந்த நவராத்திரியை நாம கொண்டாடுறோம். சூரியன் மீனத்துல, அதாவது பங்குனி மாதத்துல மீன ராசியில பயணிக்கக்கூடிய காலம். இந்த நாள்ல பார்த்தீங்கன்னா உத்திரம் நட்சத்திரத்தில் சந்திரன் பயணிக்கும் பொழுது சூரியனும் சந்திரனும் ஒரு நேர்கோட்டில் இணையக்கூடிய தன்மை, 30 டிகிரிக்குள்ள இணையக்கூடிய தன்மை. சிவன் இல்லாமல் சக்தி இல்லை, சக்தி இல்லாமல் சிவன் இல்லை. இது ரெண்டும் ஒன்று சேரலன்னா இந்த உலக இயக்கம் நடைபெறாது. அவங்கவுங்க அந்தந்த வேலையை பார்த்தாங்கன்னா எதுக்கும் பயனில்லை. அதாவது எப்பொழுதுமே நம்ம வழக்கத்தில் சொல்லுவோம், 2 கைகள் தட்டினால்தான் ஓசை வரும். அதாவது அவ எப்படி இருந்தால் அதாவது அது மாதிரியே தான் இருக்கும். அப்போ இந்த சிவனும் சக்தியும் எப்பொழுதும் இணைப்பிலே இருக்கக்கூடிய காலத்துல தான் ஜீவராசிகளுடைய தோற்றம் அடுத்தடுத்த கட்டங்களை நோக்கி நகரும். அப்போ எல்லா விஷயங்களும் தொடர்ச்சியாக இந்த புவி உலக வாழ்க்கையில் இருக்கக்கூடிய 80,100,000 யோனி பேதங்கள் இருக்கக்கூடிய அத்தனை ஜீவராசிகளுடைய இயக்கமும் இந்த சிவ சக்தியினுடைய இயக்கத்துல தான் இருக்குதுன்றத நாம புரிஞ்சுக்கணும். அப்போ அந்த சிவனும் சக்தியும் இந்த வசந்த மாதத்துல, அதாவது பங்குனி மாதத்துல வசந்த ருதோன்னு சொல்லுவோம் அந்த மாசத்தை நாம. அப்போ அந்த வசந்த நவராத்திரியும் இந்த காலத்துல தான் வருது. வசந்தமான மாதத்தில் சூரியனும் சந்திரனும் ஒரே நேர்கோட்டில் இணையக்கூடிய தன்மையில நாம் நம்முடைய பகுதியில் இருக்கக்கூடிய ஆலயங்கள் நடைபெறும் தெய்வத்திற்கான திருமணங்களில் கலந்து கொண்டு அந்த சேவையில நாம் பங்கு கொள்ளும் பொழுது நம்முடைய கணவன் மனைவி ஒற்றுமை, நிறைய பேர் கேட்டிருக்கீங்க இல்லையா, எங்க குடும்பத்துல ஒற்றுமையா இல்லை, மனமகிழ்ச்சி இல்லை, ஏதோ இருக்குங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புல ஒரு அன்பை பரிமாறிக்க கூட முடியாத ஒரு சூழ்நிலை நிறைய பேர் இருக்கீங்க இல்லையா. அந்த குடும்பத்தில் ஒரு இணக்கமான சூழ்நிலையும் கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யமான ஒரு நெருக்கத்தையும் அதிகப்படுத்தும், மேன்மைப்படுத்தும். அடுத்த வாழ்க்கையில ஒரு சந்தோஷமான சூழ்நிலைகளை அமைச்சு தர வல்லது இந்த தெய்வ திருமணத்தினுடைய தரிசனத்தை நாம் காண்பதே பெரும் புண்ணியம். தெய்வத்துக்கே திருமணம் இல்லையா? அப்படி நடைபெறுகின்ற தெய்வ திருமணங்களில் நாம் பங்கெடுக்க வேண்டும். மேலும் இந்த நாளில் நாம் நம்முடைய முன்னோர்களையும் வணங்க வேண்டும், நம்முடைய தாய் தந்தையரை வணங்க வேண்டும், குலதெய்வத்தை வணங்க வேண்டும். அருகில் இருக்கக்கூடிய சிவனாலயமோ அல்லது முருகனுடைய ஆலயமோ அல்லது விஷ்ணுனுடைய ஆலயத்தில் எங்கு திருமணம் நடந்தாலும் நாம் அந்த வைபவத்தில் கலந்து கொண்டு இறைவனை தரிசனம் பண்ண வேண்டும். இப்படி பண்ணும் பொழுது இயற்கையாகவே நமக்கு ஏதாவது தடைகள் இருந்தாலும் கண்ணுக்கு தெரியாமல் விலகிடும். ஏன்னா தெய்வம் சந்தோஷமாக இருக்கும் பொழுது நாம் என்ன வரம் கேட்டாலும் கொடுக்கும். அப்படி கொடுக்கக்கூடிய வரத்தை நாம் எளிமையாக பெறலாம். மேலும் இந்த நாளில் திருமணம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம். அந்த திருமணம் நல்ல 100 ஆண்டு காலம் வாழக்கூடிய தம்பதிகளாக இறைவனுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். அதோடு மாத்திரம் இல்லாமல் ஜாதகத்தில் நிறைய தோஷங்கள் இருக்கிறது என்று நிறைய பேர் சொல்கிறோம் இல்லையா, அவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த நாளில் சுயம்வர பார்வதி ஹோமம் செய்வதும் நல்லது. நம்முடைய ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா ஜெய்வராகி பீடத்தில் சர்வ சித்தி மகாவராகி யாகம் நடைபெறவிருக்கின்றது. இந்த நாளில் நம்முடைய ஆலயத்தில் அன்னை ஸ்ரீ கோட்டை வாராகியினுடைய அருளாசிக்கிணங்க அன்னையினுடைய அருளாற்றினுடைய வடிவமாக
சர்வசித்தி மகாவாராகி யோகமும் அன்றைய தினம் நடைபெறவிருக்கின்றது. பக்த கோடிகள் தவறாமல் ஆலயத்திற்கு வந்து அன்னையை தரிசனம் செய்து இவ்வாழ்வில் எல்லா விதமான மேன்மைகளையும் அடைய வேண்டும் என்று அன்னையை பிரார்த்தித்துக் கொண்டு உங்கள் அனைவரையும் வாழ்த்தி மகிழ்கிறேன். ஜெய் வராகி.